இருக்காத என்னைக்கு உனக்கு பிரேம் எடுத்துக்கு இப்போ டவுன் ஃபாலோ எடுத்துக்கு போய் பேசுற பயமுடுறா இப்போயாவது கவனிக்கப்படுற ஒரு காலத்தில் நீ யாருக்கும் தெரியாது அமைதியா சும்மா அதை சும்மா ஓடி எடுத்துட்டு இருக்கக்கூடாது. அது எங்கள்கிட்ட இதுன்னா வேற கிட்ட பேசு. முதல்ல ஒரு 100 சிக்கன் அடி தொடர்ந்து அப்புறமேட்டு ஒரு ரேங்க்ல ஒரு டாப் 1 போ. இதை முதல்ல உழைச்சி யூடியூப்ல உழைக்கணும். உழைக்கிறதுக்கு ஒர்க் இல்ல. அதெல்லாம் எதுவும் பண்ண இருக்கிறது நல்லாதான்டா இருக்கு. ஏன்டா இப்படி நடிக்கிறீங்க? நல்லாதான்டா இருக்கீங்க. மிதாடுறா 100 வியூஸ் கூட இல்லாம எவ்வளவோ பேர் 12 20 நாள்லாம் போடுறாங்க. 3000 4000 வியூஸ் எடுக்க நல்லாதான்டா கணக்குல 30 வாட்சிங் எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. நீ வச்சுட்டு சும்மா சீனை போட்டு நல்லா வேணும். ஐயோப்பா டோனி பாரு குமார் இல்ல ஐவரால் வெளியேற்றப்பட்ட டோனி மீண்டு வருவானா? வந்துட்டா இப்ப ஒரு அடி ஒண்ணு அடிச்சா பாருங்க. நல்லா ஸ்டன் ஆயிட்டேன். ஆத்தாடி அடி ஸ்பாகிஸ்ல வெளியே ப்ரோ வார்டு மெம்பர் அவருக்கு 30 செலவு இல்ல தல. அவங்க ஊர்ல இது இன்டீரியர் ஏரியா தான் ப்ரோ. அவ்வளோ ஒரு தெருவு தான் ப்ரோ எங்க ஊர்லலாம். அவங்க ஊர்லலாம் மிஞ்சி பண்ணா 100 வீடு தான் இருக்கும். எவ்வளவு? எங்க ஊர்லயேவா? எவ்வளோ இருக்கும்? பெரிய ஊரா? 3500 ரேஷன் கார்டு இருக்குது. 100 வீடா? புரியல நம்மளுக்கு. சரிலடா எனக்கு 3500 வீடு இருக்கு. 3500 ரேஷன் கார்டு இருக்கு. அடி நம்ம ஊர்ல அடுத்த மாநகராட்சி. இன்னும் அவ்வளவுதானே? சும்மா சொல்றேன். பெரிய ஊர் பெரியவரண்ணே உண்மையாலுமே. சரிடா எல்லா ஊரும் பெரிய ஊரா இருந்தா அப்புறம் சின்ன ஊர் எதுவுமே இருக்காது இல்ல. இல்ல அதாவது கிராமத்திலே வந்து நான் சொல்றது எப்படின்னா, கிராமத்திலே வந்துட்டு சில கிராமம்லாம் 2-3 பஞ்சாயத்து சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து இருக்கும். 2-3 கிராமம் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து. ஆனா எங்க ஊர்ல வந்து ஒரே பஞ்சாயத்து. எங்க ஊர் பஞ்சாயத்து அவ்வளவுதான். அந்த மாதிரி பெரிய ஊர். பஞ்சாயத்துல தான் இருப்பாங்களா? சோம்பலாம் வச்சுட்டு அப்படியா வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு பேசும்போது வந்து தௌலத்தா. அதாவது எப்படி தெரியுமா பஞ்சாயத்துல எல்லாம் சிரிப்பா இருக்கும். வெள்ளை வெட்டி கட்டிட்டு வந்து உட்காந்துன்னு அப்படிதான் பேசுவாங்க. சிரிப்பா இருக்கு நம்மளுக்குலாம். அப்படி இன்னும் அந்த மாதிரி ஊர்ல இருக்கு. டிவி இன்டர்நெட்லாம் இருக்கா உங்க ஊர்ல? டிவி இன்டர்நெட் டிவில இருக்காவா? இருக்கா? எல்லாம் இருக்கு. இன்டர்நெட் நம்ம ஊருக்கு நம்ம தான் கொண்டு வந்தது. அப்படியா? ஆமா இன்டர்நெட் ஒண்ணு கிடையாது. அது நம்ம தான் கொண்டு வந்தது. ஆமா நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீங்க எனக்கு சொல்லி அதுக்கப்புறம் போய் பேசிதான் அதுக்கப்புறம் தான் இன்டர்நெட் கொண்டு வந்து நாங்க பேச கொண்டு வந்து. நானும் என் ஃப்ரெண்டும் போய் எக்ஸ்ட்ரா 5000 கொடுத்துருக்க இன்டர்நெட்டுக்கு மட்டும் கேபிள் காரனே எப்பி கிட்ட சொல்லுவான். ஆமா நீங்க கொடுத்தீங்க என்ன அப்படின்னு. என்ன ஸ்பீடு? 200 MBPS இருக்கு. பரவாயில்ல. ஏன் யாரும் இன்டர்நெட் போட மாட்டாங்களா? அந்த ஐயல் சாப்பிடுறதுக்கே ஹோட்டல் இருக்காதுன்ற ஒரு பானிபூரி கடை கூட இருக்காது. 4 கிலோமீட்டர் போகணும். ஒரு பானிபூரி சாப்பிடுறதுனாவே 4 கிலோமீட்டர் போகணும். அதுவும் வந்து அந்த 4 கிலோமீட்டர் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கும். ஓகேங்களா? 8 கிலோமீட்டர் தள்ளி போனாதான் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே நீங்க வாங்கணும்னா 8 கிலோமீட்டர் தள்ளி போகணும் நம்ம ஊர்ல இருந்து. இப்ப வந்தானே முகேஷ் நம்ம இங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்தாரு பாக்க. என்ன என்னெல்லாம் பாத்துட்டு அவர்லாம் வந்துட்டு நைட்லாம் ரொம்ப சீக்கிரமாவே நைட் ஆயிருமா? எங்க அப்பா அம்மா எல்லாம் தூங்கிட்டாங்க. 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. தெருவில் போய் 8 மணிக்கு மேல நீங்க வெளியே போய் பாத்தீங்கன்னா நாய் மட்டும் தான் நடு ரோட்ல படுத்து கிடக்கும். 4-5 ஒரு பையன் இருக்க மாட்டான் வெளியே. 8 மணிக்கா? 8-8 எங்க வீட்டுல 8:30 மணிக்கெல்லாம் தூங்கிறாங்க. அதனால தான் வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. நைட்டு 3 மணிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிடுவோம். 3 மணிக்கெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். அந்த பேச்சே அந்த சீனே இங்க கிடையாது. நம்ம எங்க வீட்டுல 8 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் எங்க வீட்டுல கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன். எங்க அப்பா எல்லாம் முறைப்பாரு. நீதான் வேலை வெட்டி இல்லாத பையன் தம்பி என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. குமார் இப்பெல்லாம் உன் மேல நீ வேற உங்க அப்பாவோட அதிகமா சம்பாதிப்ப. இப்பெல்லாம் எப்படி உங்களை பாக்குறாங்க? எனக்கு பாவமா இருக்கு. ரொம்ப வயசானவரு. அப்படியா? சும்மா தூங்கு எழுப்பின்னு அவரு வந்து ஒண்ணுதான் இருக்கு. நான் முடிஞ்சு ஏதாவது சேர்த்து வச்சு போறேன் உங்களுக்கு தம்பி. 2 பேர் நாங்க எப்படி இருக்கோம். அதனால அந்த விஷயத்துல அவர் வந்து இன்னும் உலகத்தை நிப்பாரு. உங்க அண்ணன் நல்லா இருக்காரா? ஒரு நல்லா இருக்கு. நல்லா இருந்தாரு ஒருத்தர். உனக்கு பண்ணிலாம் கொடுத்தாரு. நல்லா இருக்காரா? வெளியூரா? இன்னும் வரலையா? இங்க வரலையா? இங்க இருக்கான். இப்ப இதுக்காக வந்துருக்கேன். ஊர் திருவிழா இதுல. அதனால ஊர் திருவிழா முடிஞ்சு போயிடும்.
உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க யாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து. எங்க அண்ணெல்லாம் ஸ்டெப், எங்க அண்ணன் எங்க அண்ணிக்கெல்லாம் வந்துட்டு எப்ப கல்யாணம் நடக்கும் தான் ஆசையே. அவங்க எல்லாமே எனக்காக வந்து சொல்ல போனா எங்க அண்ணி தான். ஆமா, எங்க அண்ணன் எங்க அண்ணிலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா தான் இருக்காங்க. நீ தான் இன்ட்ரெஸ்டடா இல்லையா? நான் தான் அதிகமா இருக்கேன். நான் எப்பன்னு பாத்துட்டு இருக்கேன். நீங்க நான் இன்ட்ரெஸ்டடா இல்ல என்ன குமார், உனக்கு நான் ஒண்ணு சொல்லி தரணும். ஆனா அப்புறமேட்டு நல்லா சொல்லி தரேன். ஓகேவா? ஏதாவது எடக்கு மடக்காவா அப்படின்னா வாழ்க்கையிலேயே ஒளியேற்றுறதுக்கு ஒண்ணு இருக்கு, சொல்லி தரேன். அப்படியா? ஏத்தியாச்சு ஆல்ரெடி ஏத்தியாச்சு, பாதி ஏத்தியாச்சு. எல்லாமே தான் சொல்லிட்டு ரகசியமா நடந்துரும். மொத்த பிளான் முடிஞ்சிச்சு. ஐயோ, இவனுக்கு என்ன ஏழு விடா கண்ணா குடா கண்ணா போட்டு பிரிச்சு 16 கில்லு இவனுங்க. 8 பேர் 8 கில்லு கேப்சன். படி 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 படி, நீ அந்த பக்கம் படி படி, நீ இந்த பக்கம் படி படி, அங்க பாரு படி, ஒரே HP படி 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 படின்னு போட்டு 8 கில்லு அடிச்சு வச்சிருக்காங்க 2 படியும். ஆனா இவன் பீக் பண்ணி நிமிந்தாலே ஒரு மாதிரி பயங்கரமா அடிக்கிறான். யாரு? டோனி. டோனி ஆமாண்ணே, மீண்டு வந்துட்டானா? அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஐயோ, பார்கிஸ்ல தலைய வலிக்காடு எலி மாதிரி எட்டி பாக்குற, அப்பவும் செத்து போடுறான். இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐயோ அத்தா, ஒரு பக்கம் 2 படியும் போட்டு பிரிக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பார்கிஸ்ல படி போட்டு பழகிறானுங்க. படியை தான் பழகிறாங்க. நீங்க அந்த படியை மட்டும் நம்மளால பாராட்டவே முடியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாப்ல. லவ் யூ மேட்ரிக்ஸ் கிரிக்கெட் ப்ரோஸ் பேங்க் ஸ்பாம் பண்ணாது. தல லவ் யூ தல. வாபடி சூப்பர் படி, சூப்பர். கமெண்ட்ரி நம்ம படினே கொடுப்போம் உங்களுக்கு மட்டும். உண்மையாவே அப்படியே தான் பேசி விளையாட்டு இருப்பானுங்க. உண்மையாவே அப்படிதான் பேசி விளையாட்டு இருப்பானுங்க. டோனி அவனை கூடும்போது படி அந்த பக்கம் பாரு படி, அவன் படி நேரா ஒருத்தன பாரு படி. ஷாரன் தான் சொல்லிட்டேன் நான் கைஸ், கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். ஷாரன் won't marry anyone. ஷாரனே, ஷாரனே, உன் சாட்ல தாரு அனுவா இன்னொன்னு இருந்துச்சுல்ல ப்ரோ? உங்க சாட்ல உங்க சேனல்ல இருந்து தான் ப்ரோ வந்தாங்க அந்த வானவில்லி. யாருமே தெரியல ப்ரோ. முருகா ரிப்ளேட்டடா. Looking for attractive savings options? LIC presents Nav Jeevan Shree's. ஐயோ, ஐயம்ரிமு புட்டு பிரிகிறான் அந்த புகருந்து. டமால் டுமில் டமால். எனக்காக உண்மையான டோலிகளே காத்துருக்கு போது இருக்கே ப்ரோ வானவில்லி. பாத்தீங்களா எவ்வளவு ஹோல் பண்ண பாத்தீங்களா நம்மள. இப்ப பாடினா பாத்தீங்களா மாடினா பாத்தீங்களா. அதாவது என்ன புடிச்ச பொண்ணு ஒரு 2-3 பேர் இருக்காளுங்க. ஆனா எனக்கு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்ல. என் மட்டும் அமைதியாடுறாடி. நீ பேசுனா என் சேனல்ல வேற கேக்குது. அமைதியாடுறா, அமைதியாடி. நீ உன் சேனல் போய் ஓல் விட்டுக்காடி. சும்மா அமைதியாடு. இங்க யாரும் கேட்க ஆசைப்படல, விருப்பப்படல. அமைதியாடு. உன் சொந்த விஷயம் தேவையில்லை எங்களுக்கு. நீ வச்சுக்க, எங்களுக்கு வேணாம். எனக்கு வேணாம்டா. நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன பண்ண போறேன் வச்சுட்டு? ஐயோ, மாமா தாயோல கூட்டு போகலாம். இவனே கேவலப்படுத்திக்கிறான். என்ன எடுத்துறவன அவ்வளவுதான் உனக்கு. நான் என்ன சொன்னப்போ இவன் என்ன எம்பக திருப்பி போடுறான் கேமராவை. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன். போட்டு படி போட்டு அடிக்கிறான். நீங்க பாருங்க, படி 14 கில்லு. ஐயோ, அடிதாங்க கேம் சேஞ்சர். படி விளையாடுறானா அவனால நம்ப முடியாது. படி விளையாடுறான். ஆமா, படிலாம் 14. கேப்சனை விட படி பாருங்க பாருங்க போடுறா படி. அவ்வளவுதான். அங்க பேர் அட்டி பட்டி கிட்டிலாம் பிச்சு இவ்வளவு கில்ஸ் எடுத்து ரீசன் வந்து டோனின்னு சொல்ல மாட்டேன். அவர்தான். டேய், இன்ஸ்டால் பண்ணிட்டியாடா? ஆனா பண்ணிட்டே இருக்கேன். நான் எவ்வளவுக்கு அடங்கிருக்கு? 20 GB. நான் மொத்தம் 140 GB. நான் எவ்வளவு ஜிபி? 138.1 GB. நான் எவ்வளவு டவுன்லோட் ஆயிருக்கு? 20 GB. 20 GB டவுன்லோட் ஆயிருக்கு. 21
அவ்வளவு ஸ்லோவா வந்து ஆனா என்ன யாரா இவன்? மரண ஸ்லோ போலியா 200 இல்ல ஸ்லோ ஸ்லோவா ஆமாமா ரொம்ப ஸ்லோ ப்ரோ டெராபைட் அண்ணா சீரியஸா கேப்ஷன் செம்மையா வரானே. செம்மையா குமிஞ்சு அடிச்சான் நானும் பார்த்தேன் இப்ப பாத்தீங்களா 1v2 ஐயோ ஆப்போனன்ட் நானே பண்ணிட்டானே. உண்மையாலுமே பாடி உன் பாடி வேற மாதிரிடா டேய் நீ வேற மாதிரிடா பாடி பாடியா ஆமா பாடி ஆகிட்டான் எல்லாத்தையும். மாசரா டேய் கேட்சா மாசரா டோனியே 16 கில்லு பாடி 17 கில்லு. நான் சொல்றது மாஸ் அத்தனையும் புடிச்சு போற